Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரவா பர்ஃபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பாத்துறலாம். இப்போ ஒரு pan ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நெய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 150 கிராம் அளவு ரவை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரவை பாக்கெட்லேயே ரோஸ்டட் ரவான்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அப்படியே போட்டிருந்தாலும் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் விட மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதோட பச்சை வாசனை நல்லா வந்து போகணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ரவையோட பச்சை வாசனை எல்லாமே வந்து போயிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது அதே பேனில் ஒரு 1/2 கப் அளவு துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருகள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதோட ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா தேங்காயோட ஈரத்தன்மை எல்லாமே போயிடுச்சு. நல்லா வந்து ஒரு பவுட்ரு பதத்துக்கு வந்திருக்கு. இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் எந்த கப்புக்கு ரவை இழந்தமோ அதே கப்புக்கு 1 கப் அளவு சுகர் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கப்புக்கு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சுகர் கரையிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து விட்டுக்க போகிறோம். ஜஸ்ட்டு வந்து சுகர் கரைஞ்சால் போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பாகு பதம் வந்து செக் பண்ணணும். இதுக்கு வந்து பாகு பதம் வந்து தேவைப்படும். அதனால் ஃபஸ்ட்டு சுகர் நல்லா வந்து கரைய வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் வந்து நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. நல்லா வந்து நுரைச்சி வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கவே வந்து தெரியும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு கம்பி பதம் பார்த்திங்க அப்படின்னா வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்து வந்துருச்சு. நல்லா வந்துட்டு சுகர் வந்து கெட்டியாகி வந்துருச்சு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயும் ரவையும் வந்து இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கைவிடாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த சுகர் சிரப்பும் இந்த ரவையும் வந்து நல்லா அது கூடவே வந்து மிக்ஸ் ஆகி வரணும். எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கெட்டியாகும். அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு நல்லா தண்ணியை வந்து வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் போல இருக்குது. இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். பாருங்கள், எந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா வந்து அல்வா மாதிரி திரண்டுக்கிட்டு வருது. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கோ இல்லை ட்ரேக்கோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வந்து வச்சுருக்கேன். அதாவது நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை இது கூடவே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம இந்த மாதிரி வந்து திரட்டி வந்து விட போகிறோம். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணும்போது நல்லா வந்துட்டு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் தேங்காய் துருவல் வந்து மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் போல் ஆகிட்டு கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பீஸ் போட்டு வந்து வச்சிடலாம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா பீஸ் போடுறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இப்போவுமே வந்து பீஸ் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அப்போ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ட்ரை ஆக இது வந்து ஒரு 3 ஹார்ஸ் வந்து எடுத்துக்கும். 3 ஹார்ஸ் அப்படியே வந்து கூல்டவுன் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பீஸை வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான வீட்டிலே வந்து ரவை பர்ஃபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.